தான் கேபிட்டல் ஃபோக்கஸ் ஆரம்பிச்சுட்டு ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது. இது கம்பெனி ஆரம்பிக்கலான்னு போகும்போது மிகப்பெரிய ஜாம்பவான 5 பேர் இருந்தாங்க. நாங்கள் போய் அப்ரோச் பண்ணுறோம் ஒரு கம்பெனியில். அவர் வந்து ஐடி பார்க்கில் அம்பத்தூர் எஸ்டேட்டில் 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. எஃப்டிசின்னு ஒரு கம்பெனி, மதுரையிலேருந்து போனவர் தான். மதுரையாக தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாது. ஃபார்ச்சூன் ட்ரேடிங்னு ஒரு கம்பெனியில் அவர் வந்து அந்த கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு 4-5 லேயர் போய் டிஸ்கஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து இப்போ இது மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கலான்றோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுங்கன்னு சொன்னால், அவர் நீங்கள் எங்கள்கிட்ட மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸி ஆயிருங்க, கம்பெனியில் ஆரம்பிக்காதீங்க, நாங்கள் ஒரு 5 பேர் தான் இருக்கோம் சென்னையிலே, எங்களை மீறி யாரும் பெருசாக வளர முடியாது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா, நான் இப்போ 2000 ரூபா 2 பைசா ப்ரோக்கரேஜ் போட்டுட்ருக்கேன், வெறும் 20-20 போட்டுருவேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னாரு. 20-20 வாங்குறது 20, விற்கிறது 20 போடுவேன், நீங்கள்லாம் மூடிக்கிட்டு தான் போயிடணும் அப்படின்ட்டார். புதுசாக வந்தீங்கன்னா உங்களால் ரன் பண்ண முடியாதுன்னு. அப்படியே வண்டியிலேருந்து கீழே இறங்கணும். வண்டி டாக்ஸியில் தான் எடுத்து வந்திருந்தேன். இப்போ அந்த டிரைவர் தான் கூட வந்திருக்காரு. என் கூட அவர் வேலைக்கு வந்தாச்சு. என் கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் வந்துட்டு தான் இருக்காங்க என் கூட பையன். அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்து 10 ரூபா வாங்குறதுக்கு 10 ரூபா, விற்கிறதுக்கு 10 ரூபா, கம்பெனி ஆரம்பித்தா ரன் பண்ணலாமா அப்படின்னு கால்குலேஷனை போட்டேன். 10 ரூபா வாங்குறதுக்கு 10 ரூபா விற்கிறதுக்கு கம்பெனி ஓட்ட முடியுமா? ஓட்டலாம் அப்படின்ட்டு போயாச்சு. அப்ளிகேஷன் போட்டு எக்ஸ்சேஞ்சில் லைசன்ஸ் வாங்கி 2020 நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அந்த எஃப்டிசி 5வது மாடியில் 5000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுருந்தவர் காலி பண்ணிவிட்டு இப்போது அண்ணா நகரில் ஒரு பில்டிங்கில் இருக்கார். வீடு வாடகைக்கு எடுத்துருக்காரு. எனக்கு சேலஞ்ச் பண்ணவர். இன்றைக்கி நான் 3வது இடத்துல இருக்கேன். இன்னும் 2 இடத்துல வரலாம். பட் எனக்கு கொஞ்சம் என்னென்னா பாவமாக தோணுது. ஏன்னா 20 டைம் எக்ஸ்போஷர் கேட்குறாங்க, கொடுத்தா ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துடும். ஆனால் மற்றவங்களெல்லாம் சாகடிச்சிட்டு தான் நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் வரணும். அதனால் 3லேருந்து 6 டைம் தான் எக்ஸ்போஷர் கொடுப்போம். அதுவும் இந்த டைமுக்கு க்ரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி டைமுக்கு நான் 3 டைம் தான் கொடுக்குறேன், குறைச்சிடுவேன். ஏன்னா அதை விட பாவம் வேறு எதுவுமே கிடையாது. இதுவே அதிகம் தான், வேறு வழி இல்லாமல் தான் இந்த 6 டைம் கொடுக்கணும் எக்ஸ்போஷர். அதனால் எக்ஸ்போஷரை பயன்படுத்தாதீங்க. நான் ட்ரேடராக இருந்து வந்த கதையை இது இப்போ வரைக்கும் இவங்ககிட்ட கூட சொல்ல, ட்ரேடர் தான் தெரியும். எதுக்குன்னா இப்போ நம்மளும் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம், அப்போ ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது? என்னென்னா இந்த 1 ஹவர் சார்ட்டை பார்த்து தான் பண்ணோம். இப்போயுமே உங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு நிறைய கீழே கிடச்சிருக்கு. எல்லா பொசிஷனுமே எல்லா லாட்டுமே கீழே வந்துருச்சு. 1 ஹவரில் பை கிடச்சா பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சார் சொன்ன மாதிரி நிக்கலில் கூட பண்ணலாம். சங்கர் நாராயணன் சார் சொன்னாங்க இல்லைங்களா, நிக்கல்லாம் இப்போ லோவுக்கு வந்திருக்கு. இதில் 2 விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். ஒரு பொருள் 1 டைம் யூசேஜா இல்லை ரீயூசேஜான்னு பார்க்கணும். இப்போ காப்பரை வந்து ரீயூஸ் பண்ணலாம், கோல்டு ரீயூஸ் பண்ணலாம், சில்வரை ரீயூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில்வர் வந்து நம்ம கன்சியூம் பண்ணிடுவோம், அதாவது மெடிசினுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ மருந்துக்கெலாம் பயன்படுத்தும் போது ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், திரும்ப எடுக்க முடியாது. ஜிங்க்கு பெயிண்ட்டுக்கு உபயோகப்படுத்தணும், திரும்ப அதை ரீயூஸ் பண்ண போகிறதில்ல. நிக்கல், நம்மளுக்கு இந்த நிக்கல் கோட்டிங்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா வண்டிக்கு, ஸோ அப்போ அதை ரீயூஸ் பண்ண முடியாது. அதனால தான் காப்பர் ரீயூஸ் பண்ணாமல் இருந்தது தான் இந்நேரம் 800 கிட்ட போயிருக்கணும். இல்லை, அது ரீயூஸ் ஆகிறதுனால அந்த 300 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் நல்ல ஸ்கிரிப்டு. அது மாதிரி நிக்கலும் நீங்கள் லோ கிடைக்கும் போது இந்த 1 ஹவரில் டெலிவரி எடுத்து பண்ணலாம். நம்மளோட காசு அது பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இன்ட்ராடே தான் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு அக்கௌண்ட்டு பொசிஷனுக்காகன்னு வச்சுக்கோங்க. அது 3ல் 1 பங்கு தான் நீங்கள் அந்த அமௌண்ட்டையே யூஸ் பண்ணணும். சும்மா உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இன்ட்ராடேவுக்கு வேணால் ஒரு 50,000 25,000 போட்டு வச்சு ஒரு அக்கௌண்ட்டு ட்ரேட் பண்ணிட்டுருங்க. ஏன்னா ட்ரேட் பண்ணுறவங்கள நிறுத்தவும் முடியாது. ஏன்னா அவங்க அது ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிடும். சார் சொன்ன மாதிரி அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம், அது சூதாட்டமாகவும் எடுத்துக்கலான்னும் போது அப்போ 2 அக்கௌண்ட் வச்சுட்டு ஒன்று சூதாடுறதுக்கும் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வச்சுக்கலாம். அப்படி தான் பண்ண முடியும். இப்போ வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம சைக்காலஜி நம்மளாலே மாற்ற முடியாது. காலையில் ஒரு சபதம் எடுத்துகிட்டு தான் உட்காரும். இன்றைக்கி 1500 2000 ரூபா வந்தால் எந்திரிச்சு போயிடணுன்னு தான் உட்காரும். ஆனால் விடாது, மார்க்கெட்டு நம்மளை விடாது. சாப்பிட்டுட்டு தூங்கி இருந்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் இழுத்து வந்து உட்கார வைக்கும். ஒன்றும் இல்லை, சும்மா பார்ப்போமே மார்க்கெட்டை, ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம உட்காரும். இது வந்து நம்மளை மாற்ற முடியாத ஒரு ரூல்ஸ். எவ்வளோ டெக்னிக்கல், அங்கே கேன் தியரிலாம் எந்த தியரி போனாலும் நம்ம உடம்புலே ஒரு தியரி ஓடிட்டுருக்கோம். சும்மாவாவது ஓப்பன் பண்ணி பார்ப்போமே. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அந்த 1500 ரூபாய் இன்றைக்கி எடுத்தோம் இல்லைங்களா, அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டு அடுத்த ஸ்டெப் ஆரம்பிப்போம்.
அடுத்தது சரி அது போனால் போது லாபமே இல்லாட்டாலும் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதையும் ஸ்டாப் லாஸ் வைப்போம். திரும்ப அங்கே ஒரு ஆவரேஜ் பண்ணுவோம். சரி போனால் போதும், இன்னொரு லாட்டு கூட நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம், இன்னொரு லாட்டு கூட 2 லாட்டு வாங்குன்னு சொல்லிட்டு ஆவரேஜ் பண்ணிகிட்டே போவோம். இது வந்து ட்ரேடரோட சைக்காலஜி. இதுலேருந்து வெளியே வரணும். ஏன்னா நான் ஒரு கட்டத்தில் வெளியே வந்தேன், இல்லைன்னா இன்னொரு 3 பிளாட்டையும் விற்க வேண்டியதாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. திரும்பவும் நம்ம அதே சைக்காலஜியில் இருந்தோம்னா இன்னொரு 3 பிளாட்டையும் தள்ளி விட்டுணும். ஸோ அதுதான். ஏன்னா ஈஸியாக நம்ம டாப் அப் பண்ணுறதுக்கு மட்டும் எங்கேயா பணம் ரெடி பண்ணிடுவோம். ஒரே நம்ம வண்டி பைக்கு சர்வீஸ் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். 450 ரூபா 500 ரூபா ஆகுமா, இல்லை 700 ரூபா ஆகுமா, சரி சர்வீஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் ஓட்டும் அப்படின்னு சொல்லி ஓட்டும். அதுக்கு காரணம் என்னென்னா மழை காலம் போட்டோம், இந்த மழையில் இப்போ சேரடிக்கும், இப்போ இல்லாமல் தை மாதம் வந்ததும் அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பாதி பேர் சர்வீஸ் இல்லாமல் தான் ஓட்டிகிட்ருப்போம். இப்போ இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே சென்னையில் மட்டும் விதிவிலக்கு, எல்லோரும் சர்வீஸே பண்ணி ஆகணும் இப்போது. சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரேடரோட சைக்காலஜி. ஸோ அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். இன்ட்ராடே பண்ணுறது காப்பர் நல்லாயிருக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு. ஐ மீன் இந்த இந்த டெம்ப்ளேட்டுக்கு காப்பர் நல்லாயிருக்கு, க்ரூட் ஆயிலும் நல்லாயிருக்கு. க்ரூட் ஆயிலுமே நல்லாயிருக்கு. ஆல்மோஸ்ட் பாருங்கள், நம்ம குளோபல் சார்ட்டையும் இதையும் பார்த்துக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. டாலர்லேயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள். டாலரில் பையே காமிக்கல, அதுலேயும் செல்லா இதுலேயும் செல்லில் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். நடுவில் லோன் நினச்சிட்டு பையெல்லாம் பண்ண தேவையில்ல. இது ரெண்டும் செல் கிடச்சிதுன்னா செல்லில் மட்டும். எப்போ டாலரில் பை கிடைக்குதோ நம்மக்கிட்ட பை கிடச்சா போதும் பண்ணலாம். இல்லை நம்மக்கிட்ட பை கிடச்சி டாலரில் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் அந்த என்ட்ரி போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஆனால் ஒன்று மட்டும், நிறைய என்ட்ரி போட்டால் தான் எங்களுக்கும் லாபம். காலையிலேருந்து இப்போ எல்லாருமே என்ட்ரி போடாமல் ஷார்ட்லேயே இருந்தீங்கன்னா என்ன ஆகுது எங்கள் கம்பெனி? இப்போ எல்லோரும் காலையில் வந்து ஷார்ட் அடிச்சிட்டிங்க, எந்த கஸ்டமரும் ட்ரேடே பண்ணல, பையே பண்ணல, ஷார்ட் அடிச்சிட்டிங்க. அடுத்த சிக்னல் கிடைச்சாதான் என்ட்ரியே போடுவீங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ அதனால் எங்களை பார்க்காதீங்க, ஏன்னா எங்களுக்கு ட்ரேடர்ஸ்லாம் வந்துடுவாங்க நிறைய பேர். உங்களை காப்பாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே வால்யூமே போடலாம். என்ன பண்ணலாம்? நீங்கள் உங்களை வால்யூம் பண்ண வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும், ஒரு மெசேஜ், பை க்ரூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன், எவ்வளோ பை உழுது, ஒரு 1000 பை உழுதான்னு பார்ப்பேன். ஏன்னா ஆல்ரெடி இங்கே என்ன ஓடிட்டுருக்கு, செல் போகுது. உங்களுக்கு செல்லு போகும்போது மார்க்கெட் செல் தானே இறங்கும், நல்லா செல் இறங்குது, நியூஸ் வருது, நான் பை கால் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1000 லாட்டு விழுந்துச்சுன்னா 1000 லாட்டு என் கம்பெனியில் ஷார்ட் அடிச்சிடலாம், என் காசே தேவையில்லை. நீங்கள் பையில் இருக்கீங்க, நான் ஷார்ட் அடிக்க போகிறேன், எட்ஜிங் தானே. எங்களை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஃபோக்கஸ் தான் கணக்கு அவனுக்கு, எக்ஸ்சேஞ்சுக்கு. ஸோ இப்போ நீங்கள் 1000 லாட்டு பை பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் 1000 லாட்டு ஷார்ட் அடிச்சிடும். ஒரு 2000 பாயிண்ட் ஸ்கொயர் ஆஃபுக்காக உங்கள்கிட்ட ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பேன். உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? 1000 லாட்டு ஒரு 2000 ரூபா ஒரு லாட்டுக்குனால எவ்வளோ ஆச்சுங்க? 20 லட்சமா? என்னங்க சார்? நீங்கள் போங்க, எனக்கு 20 லட்சம் வந்துருச்சு. இல்லை அடுத்த கிளாஸ் போட்டால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, அடுத்து டாப் அப் பண்ணுவீங்க. நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் போனதும் நீங்கள் போயிட்டுருப்பீங்க, அதுக்கப்புறம் நான் மெசேஜ் டைப் பண்ணுவேன், இத்தனை கால் கொடுத்துருக்கேன், இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போ நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணீங்க, லாஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணக்கூடாது சார், நீங்கள் எல்லாத்துலேயும் போகணும் சார் அப்படின்னு. எல்லாத்துலேயும் நீங்கள் போயிருந்தீங்கன்னா கடைசியாக பார்த்துருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் போகிறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குமா? நான் கோல்டில் கொடுப்பேன் வேணும், எல்லாம் அதெல்லாம் ப்ராஃபிட் வந்த மாதிரி காமிப்பேன். கோல்டு மெகா கொடுத்துருப்பேன், சில்வர் மெகாலாம் கொடுத்துருப்பேன். நம்மளே போகவே முடியாது நம்மளால், ஏன்னா மார்ஜின் இருக்காது. நம்மளுக்கு க்ரூட் ஆயிலுக்கு தான் மார்ஜின் இருக்கும். நான் க்ரூட் ஆயில் மட்டும் போனேன். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டா இல்லையா? ஸோ அப்போது எனக்கு வேல்யூ ஓடனாலும் நான் பண்ணிக்கலாம், எனக்கு லாபம் வரணுன்னாலும் என்ன பண்ணிக்கலாம், நான் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சா நான் முதலீடே இல்லாமல் அழகாக ட்ரேட் பண்ணலாம். எனக்கு முதலீடே தேவையில்லை. நீங்கள் பை போட்டிங்கன்னா நான் செல் பண்ணிட்டேன்னா ஹெட்ஜிங்க, எனக்கு காசு தேவையில்லையே. அப்போ எனக்கு கஸ்டமர் அதிகமாகணும், வேல்யூம் அதிகமாகணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா பை 2 லாட்டுன்னு போட்டேன்னா 2 போட்டுருவீங்களா இல்லையா? அப்போ 2000 லாட்டு போடுவீங்க, நான் 2000 லாட் ஷார்ட் அடிச்சிடும், 40 லட்சம் பை வந்துடும், 40 லட்சம் ப்ராஃபிட் வரும். ஒரு 1/2 கோடி ஒரு நாளைக்கு போதாதா? ஸோ எல்லா நாள்லேயும் கூட பண்ண மாட்டாங்க சில பேர். எல்லா நாள்லேயும் இதை பண்ணாலும் என்ன ஆகிடும், என்றைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுதோ அது நல்லா தெளிவாக ஸ்ட்ராங் பை மாதிரி கொடுப்பாங்க. ஜாக் பாட்டை கால், அதுக்கு ஏதாவது பேர் கொடுப்பாங்க.
பொனான்சா கால், ஜாக்பாட் கால், 100% ஷுவர் ஷாட் இல்லை பை ஷாட்டுன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் 100% சொல்லிட்டான் பரவாயில்ல, அது எங்களுக்கு தான், எங்களுக்கு 100%. அதனால் கால்ஸ் மட்டும் நான் நிறைய பேர் கேட்குறேன், கால்ஸ் நான் கொடுக்குறதே இல்லை. ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம்? கால்ஸே கொடுக்கவே மாட்டேன். எல்லோரும் கால்ஸ் வேணும் வேணும்னு கேட்குறாங்க. நான் தான் ப்ராக்டிஸே பண்ணி கொடுத்துறேன், நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 2-3 கம்பெனி அந்த மாதிரி பண்ணுவாங்கங்கிற நியூஸும் எனக்கு வந்துச்சு. அதுக்காக தான் எல்லா கம்பெனி பேரெலாம் நான் சொல்ல மாட்டேன். பை காலோ செல் காலோ இதுக்கு முன்னாடி பழைய கம்பெனிலாம் நிறைய கம்பெனி மூடிக்கெலாம் போயிட்டாங்க. அந்த மாதிரி கம்பெனிலாம் 1000 கோடி 1500 கோடிலாம் வேல்யூம் ஒரு நாளைக்கு போகும், 5000 கோடிலாம் போகும். அப்போது இப்போ தான் குறைஞ்சிருச்சு வேல்யூம். சிடிடி போட்டதுலேருந்து 5000 கோடி வேல்யூம் பண்ணுற கம்பெனிலாம் இருந்துச்சு. இப்போ பெங்களூருக்கு மாறிட்டாங்க அந்த கம்பெனிலாம். ஸோ இந்த மாதிரி தான் கால்ஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ தான் சார்ட் வந்து நிறைய விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டோம். அப்போலாம் சார்ட்டே கிடையாது. எல்லாருமே என்ன நம்பியிருப்பாங்க? பையர் செல்லரை பார்ப்பாங்க, இல்லைன்னா நம்ம கால்ஸ் கொடுத்தோம்னா அதை தான் பார்ப்பாங்க. அதை வந்து நாங்கள் கொடுக்குறத வந்து நீங்கள் தாரக மந்திரமாக நம்பிடுவீங்க. நான் மட்டும் யார் உங்கள் கூட தானே சாப்பாடு சாப்பிட்டேன், நம்ம வானத்தில் இருந்தால் குதிச்சிட்டோம். ஸோ அதனால் நல்லா யோசிக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட நேராகவே பழகிற மாதிரி உட்காந்துட்டோம். நான் எப்படி ட்ரேடராக இருந்தேன், என்ன வந்தேன், என்ன தப்பு பண்ணேன், எல்லாத்தையும் நேராக சொன்னேன்னா என்னென்னா, நீங்கள் அந்த தவறை பண்ணக்கூடாது. நடுவில் நாம் மாறணும் இல்லைங்களா? அது மாதிரி நீங்களும் மாறணும். எங்கேயாவது போய் ஓடி போய் பணத்தை எடுத்துன்னு வர்றது, ட்ரேட் பண்ணுறத விட முதல்ல நம்ம என்ன தவறு பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகுறது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ MT4 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃபைலில் போய்ட்டு இந்த MT4 வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இப்போ யாராவது உங்கள் கையில் MT4 இல்லைன்னா இந்த மாதிரி இங்கே கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஐக்கானில் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர்லாம் போட்டு கொடுத்துருவாங்க டீம் வியூவரில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கஸ்டமராக இருந்தால் 250 ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேயே டெபிட் பண்ணிக்குவாங்க. கஸ்டமர் அல்லாதவர்களுக்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? இப்போ ஃபைலில் போய்ட்டு நான் ஒரு புது சார்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், நியூ சார்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சார்ட் இருக்குங்க. ஃபியூச்சர் இருக்குது, ஃபியூச்சர் மினி இருக்குது, காமெக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் LTPன்னு இருக்குது. இப்போ வெறும் ஃபியூச்சரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா பை ப்ரைஸை மட்டும்தான் காமிக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஓப்பன் பண்ணேன்னா க்ரூட் ஆயில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆகும்போது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 ஹவர் இங்கே பாருங்கள், H1, H4, D1, M1, M5, M15, M30 அந்த மாதிரி இருக்குது. இந்த எம்னு வந்தால் மினிட்ஸ், ஹெச்ன்னு வந்தால் ஹவர்ஸு, அதுக்கப்புறம் டெய்லி, வீக்லி, மந்த்லி எல்லாம் இருக்கும். நம்மளுக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லிக்கு இதில் சார்ட்டில் டேட்டா கிடைக்காது. 3 months 6 month டேட்டா தான் வரும் இதில். அதுக்கு முன்னாடி நீங்கள் மந்த்லி டேட்டா, வீக்லி டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அப்போது 6 month டேட்டா மட்டும்தான் நம்மக்கிட்ட வருது. எவ்வளோக்கு எவ்வளோ இயர் அதிகமாகுதோ, பழைய டேட்டா வருதோ, அக்யூரசி அதிகமாகும். இப்போ அக்யூரசி அதிகமாக வேணும்னா இப்போ நம்மளுக்கு தற்சமயத்துக்கு நம்ம கொடுக்குற MT4 பத்தாது. இப்போ இதை வந்து வெளியில் சொல்லாமல் போயிட்டால் என்ன ஆயிரும்? நான் கொடுக்குற MT4 நல்லது மாதிரி நான் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அக்யூரசி வந்து இன்னும் நல்லா அக்யூரசி கிடைக்கணுன்னா 8 years டேட்டா வேணும். 8 years டேட்டா வேணும்னா நம்ம செலவு பண்ணி ஆகணும். என்கிட்ட இல்லை ஆக்சுவலாக. அது சிக்னல்ஸ்னு இருக்கும். யாராவது பெரிய ட்ரேடராக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். சிக்னல்ஸ் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. சிக்னல் சார்ட்டு அது வந்து 8 வருஷத்து டேட்டாவை கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட 6 மாதத்து டேட்டா தான் இருக்குது. அப்போ 1 hour மட்டும் வரைக்கும் பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ண முடியாது. 1 hour மட்டும். நம்மளுக்கு கமாடிட்டி பண்ணுறதுனால 1 hour போகும். ஒரு 3 மாதம் வரைக்கும் தான் கான்ட்ராக்டே இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அதனால் கமாடிட்டிங்கிறது 1 hour இருந்தாலே போகும். இதே ஷேர் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஷேர்ஸ்லாம் ட்ரேட் பண்ண போகிறீங்க, கேஷ் மார்க்கெட்டில் டெலிவரி எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிக்னல்ஸ் வாங்கலாம்.
இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எத்தனை வருஷம் டேட்டா கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இண்டிகேட்டர்லாம் காப்பி பண்ணி அதில் தூக்கி போட்டுக்கலாம். எங்ககிட்ட தான் நீங்கள் சார்ட் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. எங்கே நல்லா டேட்டா கொடுக்குறாங்களோ பாருங்கள். நம்மளது வந்து 6 மந்த் மட்டும்தான் வரும். அழகாக என் சார்ட்டு தான் நீங்கள் சூப்பராக பை பண்ணலாம். சொல்லுங்கள் சார். காம்பேக்ஸ்லேயும் 6 மந்த் தான் வரும். அதுவும் கான்ட்ராக்ட் பேஸ் தானே. நம்ம ஊரில் இங்கே எப்படியோ அது மாதிரி கான்ட்ராக்ட் பேஸ் தான். எதுக்காக அவங்க 6 மந்த் தான் கொடுக்குறாங்கன்னா, நம்மக்கிட்ட டேட்டாவுக்காக கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நிறைய கஸ்டமர் பண்ணும்போது இந்த 8 இயர்ஸ் டேட்டா எடுத்துகிட்டு வரும்போது ஸ்லோ ஆகும் நிறைய கஸ்டமர் வரும்போது. அப்போ அவன் சர்வரெல்லாம் அவன் இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லோரும் 8 இயர்ஸ்னால் லோடு பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கஸ்டமரை குறைச்சிருவோம். அப்போ ஃபாஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பல்கான ட்ரேடர்ஸ் நம்ம கேபிட்டல் ஃபோக்கஸ் மூலியமாகவே 9000 பேர் வாங்குகிறாங்க. அப்போ எவ்வளோ பேர் சர்வரில் போய் இது ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ 8 வருஷம் டேட்டானா எடுத்துகிட்டு வரணும்னா முடியாது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் போதும். நம்மளுக்கு இன்ட்ராடே பண்ண போகிறோம், இல்லைன்னா 1 ஹவர் ஸ்விங் ட்ரேடு கொஞ்சம் நாளைக்கு தான் பயன்படுத்துவோம் சார். சிக்னல்ஸ் பொறுத்த வரைக்கும் இயர்லி தான் நினைக்கிறேன். இயர்லி 3 lakhs. இயர்லி 3 lakhs. பெரிய ட்ரேடர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இப்போ முத்தூட் ஃபினான்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து அதை வாங்கி தான் வச்சு பண்ணுவாங்க. ஹெட்ஜிங் பண்ணுறாங்கன்னா அவங்கள இப்போ இங்கே போனீங்கன்னா, ஈரோட்டில் போனீங்கன்னா மஞ்சள் வியாபாரம் பண்ணுறவங்களாம் தனி ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. மஞ்சள் வந்து ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காக. நான் மான்னு வந்துட்டு ஒரு குடோனில் வந்து 5000 கிலோ இல்லை 10,000 கிலோ வாங்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு 5 லட்சம் மூட்டை 10 லட்சம் மூட்டை அடிக்கிட்டேன். மஞ்சள் இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நான் பிசிக்கலாக வாங்கி வச்சுருப்பேன் குடோனில், என்ன பண்ண முடியும்? மஞ்சள் இறங்குச்சுன்னா நஷ்டத்துக்கு தான் விற்க முடியும். ஒரு 20 லட்சம் மூட்டை அடிக்க வச்சுருக்கேன். ஒரு மூட்டைக்கு 10 ரூபா இறங்கினாலும் எவ்வளோ ஆச்சு? 20 லட்சம் மூட்டைக்கு 2 கோடி ரூபா அவுட்டு. அப்போ 2 கோடி ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சார்ட் வாங்கிடலாம் இல்லையா? ஸோ ஒரு டீம் போட்டு ஹெட்ஜிங் பண்ணுவோம். இறங்குற மாதிரி நம்ம ரேட்டுக்கு கீழே செல் சிக்னல் கிடச்சிதுன்னா 20 லட்சம் மூட்டைக்கு எவ்வளோ கிலோ வருதோ ஷார்ட் அடிச்சிடும். லாட் எவ்வளோ வருதோ. இது வந்து மஞ்சள் வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. மெய்ஸ் இந்த காடமம் பண்ணுறாங்க இல்லைங்களா, காடமம் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்காகத்தான் இந்த மார்க்கெட்டே ஆரம்பித்தது. அதனால தான் இந்த எம்சிஎக்ஸில் போனீங்கனாலும் புது ட்ரேடர் வந்தாலும் எம்சிஎக்ஸ்லேருந்து கிளாஸ் எடுக்க சொன்னோன்னா ட்ரேடரே வராதிங்கன்னு தான் சொல்லுவாங்க. ட்ரேடர்ஸ்லாம் வேண்டாங்க, சின்ன ட்ரேடர்ஸ்லாம் வேணான்னு சொல்லுவாப்பா. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் மீட்டிங்லாம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணுறவங்க தான் முக்கியம். அதுக்காக தான் இந்த மார்ஜின் ட்ரேடிங்கை ஆரம்பித்தாங்க. மார்ஜின் என்னென்னா, ஒரு 25 லட்ச ரூபா ஒர்த்தான ஒரு கோல்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 1.25 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குது. எதுக்காகனா பெரிய ட்ரேடர்ஸ் ஷார்ட் அடிக்கிறதுக்காக விட்டாங்க. அதனால சிடிடி வந்து செல் சைடு போட்டாங்க. ஷார்ட் அடிப்பாங்க, எல்லோரும் கையில் பை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பிசிக்கலாக ஷார்ட் அடிப்பாங்கங்கிறதுக்காக தான் சிடிடி தூக்கி செல் சைடில் போட்டாங்க. சரிங்களா? ஸோ இது எதுக்காக பேசணுன்னா, இந்த மாதிரி டெய்லி மந்த்லி வீக்லிலாம் பார்க்குறதுக்காக தான் சொன்னேன் நான். நம்ம 1 ஹவரில் தான் பார்ப்போம். அதனால தான் MT4 எப்பயுமே டிஃபால்ட்டாக 1 ஹவரில் தான் ஓப்பன் ஆகும். இந்த 1 ஹவர்னால் என்ன, 5 மினிட்ஸ்னால் என்ன அதுவே தெரியாது. ½ அன் ஹவர்னால் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. பழைய ஆட்களுக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி புதுசாக நிறைய பேர் இருக்கீங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்கு MT4னாலே என்னென்னு தெரியாது. அதில் 1 மினிட் 5 மினிட்னால் என்ன பார்க்கணுன்னு தெரியாது. சரிங்களா? அதை பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணும்போது இதில் இருக்கிற கிரிட் லைன் எடுத்துருங்க. கிரிட்னு இருக்குது பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது மாதிரி போயிடும். இந்த இடத்துல எப்பயுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இப்படி தான் இருக்கும். டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும்போது ரேட்டு வந்து இங்கே தான் இருக்கும். இப்போ 2494 ஓடிட்டுருக்கு. இதை வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி இப்போ சார்ட் ஓடினா ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கேப்பு வேணும். மார்க்கெட் ஓடும்போது கொஞ்சம் கேப்பு வேணும். ஸோ அதனால் சார்ட் ஷிஃப்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார்ட் ஷிஃப்ட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கேப்பு கிடைக்கும் நம்மளுக்கு. ட்ரேட் பண்ணும்போது சின்ன விஷயங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா சின்ன பாயிண்ட்டும் நம்மளோட சைக்காலஜி டென்ஷனை அதிகப்படுத்தும். பேக்ரவுண்டை எப்பயுமே யாரும் நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க பாருங்கள். பேக்ரவுண்டை பார்த்துட்டு சென்டிமெண்ட்டாக பச்சை கலரில் வச்சா என்ன ஆகும் மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி பச்சை கலரில் வச்சுட்டு நான் மார்க்கெட்டை வேணால் வச்சு மாத்திரம் பாருங்கள்.
மார்க்கெட் இப்படி பார்த்தா பரவாயில்ல, சென்டிமெண்ட்டாக பச்சை தானே. பச்சை கலரை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே என்ன மறுநாள் ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணிடணும், கண்ணாடி தான் மாட்டி ஆகணும். ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும். இதுக்கு இடையில இந்த மாதிரி பேக்ரவுண்டை வச்சா டென்ஷன் அதிகமாக. சாரி பேக்ரவுண்ட்லாம் பிளாக்காக வைக்காதீங்க சார், அது நம்மளுக்கு சென்டிமெண்ட்டாக சரி வராதுன்னு சொல்லிவிட்டு அது மாதிரிலாம் யாராவது மாற்றிட போகிறீங்க. ஏன்னா நிறைய பேர் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். க்ரீன் கலரில் வச்சுருப்பாங்க. ஸோ பேக்ரவுண்டை வந்து எப்பயுமே பிளாக் கலரில் வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து டென்ஷன் வராது. ஸோ பேக்ரவுண்டை இந்த மாதிரி பிளாக்காக வச்சுட்டு ஃபோர் கிரவுண்டுன்னு இருக்கும், அதை வந்து ஒயிட்டாக மாற்றணும். இந்த கலர்லாம் நம்ம எப்படி மாற்றணும்னா ரைட் கிளிக் பண்ணணும். அப்படியே பிளாக்காக இருக்கிற ஏரியாவில் கீழே பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கனாலே தெரியும். இந்த கலர்லாம் பாருங்கள், பார் அப்பு, பார் டவுனு, புல் கேண்டில். புல் கேண்டில்னால் மார்க்கெட்டில் வந்து கேண்டில் புல்லாக இருந்துச்சுன்னா க்ரீனாக மாறணும், பியராக மாறணுன்னா ரெட் கலரில் மாறணும், லைன் கிராஃப் வந்தோன்னா அது ஒயிட்டாக மாறணும்னு நம்ம கலர் கொடுத்துட்டு வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேண்டில் ஸ்டிக் வச்சேன்னா வேறு மாதிரி மாறும் கலர். கேண்டில் ஸ்டிக்லாம் ஏற்றமாக இருக்கும்போது க்ரீன் கலரும், இறக்கமாக இருக்கும்போது ரெட் கலரும் மாறும். இப்போ இந்த கேண்டிலை வச்சு எதாவது ட்ரேட் பண்ண முடியுமா? ஏதாவது ஐடியா கிடைக்குதா கேண்டிலை வச்சு? கேண்டில் பேட்டர்ன் யாருக்காவது தெரியுமா? கேண்டில் ஸ்டிக்னா எப்படி, என்னதுக்காக உருவாச்சு? சரி, இப்போ மணி நம்மளுக்கு 2 மணி ஆச்சு இல்லைங்களா? மணி 2 மணிக்கு இந்த இடத்துல கேண்டில் ஓப்பனாக இவ்வளோ ஹை போயிட்டு இவ்வளோ போயிட்டு இந்த ரேட்டில் இருக்கான். இப்போ 2 மணிக்கு முன்னாடி 1 மணிக்கு இந்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிருக்கும், இவ்வளோ லோ வந்துட்டு இங்கே முடிச்சிட்டான். ஸோ இந்த 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஃபுல்லாக இறங்கி தான் இருக்குது. அப்போ அந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஒரு கேண்டிலில் முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக அப்போ இது பார்த்திங்கன்னா இந்த 1 ஹவர் ஃபுல்லாக பையில் போயிட்டு இங்கே இவ்வளோ தூரம் ஹை போயிட்டு இவ்வளோ தூரம் லோ வந்து இங்கே முடிச்சிட்டான். ஸோ இப்போ 1 ஹவரில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, அதை ஒரு கேண்டில்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதே வந்து இது டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகிறது MT4ல். இதே நம்ம லைன் சார்ட்டில் வச்சு பார்த்தோம்னா லைன் 3 விதமான சார்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே வந்து லைன் சார்ட் இல்லைனா பார் சார்ட். ஓ அப்படி சொல்கிறீங்க, எப்படி உட்காந்துவோம் திரும்ப. இது வந்து பார் சார்ட்டு. ஸோ 3 விதமான சார்ட் இருக்குது. லைன் கிராஃப் வைங்க மேடம். ஃபஸ்ட்டு உருவான கிராஃப் இப்படி தான். ஒரு மணி நேரம் முடியும் போது க்ளோஸ் ப்ரைஸில் ஒரு புள்ளி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா முடிச்சதும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைன் வரும். இது வந்து ஒரு ஹவரும் க்ளோஸ் பண்ணும்போது க்ளோசிங் ரேட்டை வந்து புள்ளியாக வச்சுட்டு அப்படியே ஒரு கோடு கிழிச்சிங்கன்னா அதுதான் லைன் சார்ட். பட் இதுலேருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? இதுலேருந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் தெரியுமா? ஏதாவது லைன் சார்ட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிக்க தெரியுதா? பழைய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரிபிள் டாப் இல்லைன்னா பாருங்கள் 3 டாப் விழுந்துச்சு, இந்த 3 டாப்பையும் ஹையாக வச்சுட்டு ஷார்ட் அடித்தாங்க. இல்லை டபுள் பாட்டம் டபிள்யூ மாதிரி இருந்ததுன்னா பை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறைய உருவாச்சு. ஃப்ளாகுன்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள். அது ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் இதை வச்சு எடுத்தேன். லைன் கிளாஸ் எல்லாம் எப்படி ஃப்ளாகுனா எப்படி உருவாகும், டபுள் டாப் டபுள் பாட்டமு, ஹெட் அண்ட் ஷோல்டரு, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், இது மாதிரிலாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப நான் அது மாதிரி எடுத்தேன்னா சண்டைக்கு தான் வருவாங்க, ஏன்னா மாறிடுச்சு. இப்போது அவர் இன்னொரு சார் வந்து இப்போது கிளாஸ் எடுத்தாங்க, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ட்ரேடிங்க்கு அது ஒத்துழைக்க முடியுமா? முடியாது. அவங்ககிட்டேருந்து நிறைய கற்றுக்கணும். ஆனால் நம்மளுக்கு பேசிக்கான விஷயம். பட் ஆனால் டெக்னிக்கல்னும் போது வேறு வழி இல்லை, மாறி தான் ஆகணும். கால்குலேட்டர் எல்லாம் இருக்குது, எல்லாம் ஓகே, நியூஸ் எல்லாம் ஓகே. பட் நான் ட்ரேட் பண்ணும்போது என்ன வேணும்? டெக்னிக்கல் வேணும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது
இந்த லைன் சார்ட்லேருந்து பரிணாம வளர்ச்சியானது தான் கேண்டில் ஸ்டிக்கு. ஸோ ஜப்பானியர்கள் அரிசி வியாபாரம் பண்ணும்போது கேண்டில் ஸ்டிக் கொண்டு வந்தாங்க. அது வந்து டெய்லி சார்ட், ஒரு நாள் இது மாதிரி கேண்டில் வரைஞ்சிட்டு இந்த பேட்டர்ன் உருவாகும் போது பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கண்டுபிடிச்சாங்க. அதையும் விடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூகேலலாம் வந்து கேண்டில் ஸ்டிக் பயன்படுத்த மாட்டாங்க, பார் சார்ட் தான் உபயோகப்படுத்துகிறாங்க. பார் சார்ட் வைங்க மேடம். நம்மளுமே வந்து பார் சார்ட் தான் உபயோகப்படுத்துவோம். சரி, இந்த பார் சார்ட் வச்சாச்சு, இதில் எப்படி பை சிக்னல் கிடைக்குமா செல் சிக்னல் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ இதுக்காக ஒரு இண்டிகேட்டர்னு ஒன்று போடலாம். இப்போ ஒரு கார் ஆரம்பிச்சிட்டோம், ஒரு காலத்தில் வந்து கார் வச்சுருந்தோம்னா கை காட்டினா தான் திரும்பும். அதுக்கு முன்னாடி பைக்கிலலாம் கூட ஃபஸ்ட்டு வரும்போது வந்து இண்டிகேட்டர் கிடையாது, லைட்டு மட்டும் இருக்கும். இந்த லேம்பி அது மாதிரிலாம் ஓட்டும்போது பார்த்துருந்தீங்கன்னா கை காட்டுவாங்க, ரைட்டில் திரும்பிடுவாங்க, லெஃப்ட்டில் திரும்பினா லெஃப்ட்டு கை காட்டுவாங்க. அப்புறமா அம்பாசிடரில் லைட்டு போட்டாங்க. அந்த மாதிரி லைட்டு போட்டுட்டு ஏசி போட்டதும் என்ன பண்ணுவாங்க, ஏசி நோ ஹேண்ட் சிக்னல் போட்டிருப்பாங்க. அப்போலாம் பழைய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஹேண்ட் சிக்னல் போடுவாங்க. அது என்னது சிக்னல், அந்த எல்லோ கலர் மாதிரி எரியறது வந்து ஒரு சிக்னல். ரைட்டில் திரும்ப போதா லெஃப்ட்டில் திரும்ப போதா வண்டி அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே மார்க்கெட்டு சிக்னல் என்ன கிடைக்க போகுது, திரும்ப போதா ஏற போதா இறங்க போதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூவிங் ஆவரேஜ்னு ஒன்று பயன்படுத்த ஆரம்பித்தோம். இது வந்து என்னென்னா, இப்போ ஒரு கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னு ஒரு இருக்கும், ஒரு கேண்டில்லையும் ஆவரேஜ்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒரு 10 கேண்டில் எடுத்து அந்த ஆவரேஜை வச்சு ஒரு லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். போடுங்க, இப்போ எத்தனை 10 இருக்கா, 20 இருக்கா, 20 போட்டுருங்க. இப்போ நான் 20 கேண்டில் எடுத்து ஒரு ஆவரேஜ் போடுறேன், ஒரு லைன் வந்துடுச்சு. இப்போ 20 கேண்டில் டோட்டல் பண்ணிங்கன்னா இதுதான் ஆவரேஜ் ரேட்டு. சரி, இன்னொன்று நான் 10 கேண்டில் போடுறேன் ஒரு ஆவரேஜ் இன்சர்ட். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, 10 க்ரீன் கலர் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இப்போ 1 ஹவரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது க்ரூட் ஆயில். அதை இதில் மினிமைஸ் பண்ணுங்க மேடம், ஜூம் டவுன், ஜூம் அப்பு, இது ஜூம் டவுன். இப்போ பாருங்கள், நம்ம 1 ஹவர் சார்ட்டில் க்ரூட் ஆயில் தான். க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட 18ஆம் தேதி டிசம்பர் கிட்ட வந்து பை கிடச்சிருக்கு, கேப் அப்பு இங்கே தான் பை கிடச்சிருக்கு ஓப்பனிங்லே 1 ஹவர் சார்ட்டில். கிட்டத்தட்ட 18, 19, 20, 21, 22, இன்றைக்கி என்னங்க தேதி, 27 வரைக்கும் இப்போ வரைக்கும் பை தான் ஓடிட்டுருக்கு. எங்கேயா ஷார்ட்டுக்கு கிடச்சிருக்கா, கிடைக்கல. இந்த மாதிரி 1 ஹவர் வச்சு தான் நாங்கள் கோல்டே பண்ணோம். அப்போது கோல்டு டெலிவரினா என்ன, வாங்கி வச்சுருவோம், ஒரு எப்போ செல் கிடைக்குதோ கொடுத்துட்டு திரும்ப பை எப்போ கிடைக்குதோ அப்போ தான் பண்ணுவோம், ஷார்ட் அடிக்க மாட்டோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பண்ணோம். பட் ஆனால் எங்கள் லக்கு என்ன ஆச்சுன்னா, அப்போ 14,000லேருந்து 33,000 வரைக்கும் போச்சு. அந்த 33,000லேருந்து கீழே இறங்கும்போது தான் மக்கள் டிவிலே ஒரு பெரியவர் ஒருத்தர் பேசுவார் தெரியுமா, அப்போ பழைய ஆட்களுக்கு தெரியும், கோல்டெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அங்கேருந்து எங்கே 25,000 வந்தது, 33,000 நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ சில்வர் வந்து 1 லட்சம் போய்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 75,000 73,000 இருந்துச்சு. அங்கேருந்து கீழே விழுந்தது தான் சில்வரும் கோல்டும். ஸோ அதனால் இந்த மாதிரி 1 ஹவரை பார்த்து ட்ரேட் பண்ணாலே போகும். அதுக்கு மேலே கமாடிட்டியில் வேண்டாம், ஏன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். திரும்ப வந்ததும் அப்புறம் பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ட்ராடேவில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் செல்லு தான். பட் ஆனால் இங்கே பாருங்கள், லாங் டேர்மில் செல் கிடையாது, பையில் தான் ஓடிட்டுருக்கு. செல் கிடைக்கல, ஒன்றும் சிக்னலே கிடைக்கல. இது இறங்குனதுலாம் வந்து பவுன்ஸ் பேக் தான். இப்போ ஷார்ட் கவரிங்கில் பை பண்ணதுலேருந்து கவர் பண்ணுறாங்க, ஷார்ட் கவரிங்கன்றேன், பை பண்ணதுலேருந்து கவர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இது குளோபலாகவும் இப்போ இறங்குறதுக்கான காரணம் அதுதான். சரிங்களா? இதையே நான் இன்ட்ராடே பண்ணணுன்னா அப்படியே 5 மினிட் வைங்க, 5 மினிட் பாருங்கள், இன்ட்ராடே செல்லிங்கில் போகும். அப்போது நம்ம பொசிஷன் பண்ணுறவங்களுக்கு 1 ஹவர் வைக்கிறது பெஸ்ட்டு. இன்ட்ராடே பண்ணணுன்னா 5 நிமிஷம் பெஸ்ட்டு. இதிலே இப்போ பை செல் நிறைய வந்துட்டுருக்கு, வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதிலே 15 நிமிஷம் வைங்க, 15 நிமிஷம் பாருங்கள். இதில் இதுங்க மேடம், பீரியட் செப்பரேட்டர் போடுங்க. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு காமனில் ஷோ பீரியட் செப்பரேட்டர், அவ்வளோதான். அதான்
இது ஒரு நாள். இன்னைக்கு காலையிலேருந்து என்னாச்சு? சரிங்க, 15 நிமிஷம். சிம்பிளான மூவிங் ஆவரேஜ். இதுதான் இண்டிகேட்டரு. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பார்த்தோம். எக்ஸ்டெண்டில் என்ன சொல்லிச்சு? செல்லு சொல்லிச்சு. இதுலேயும் செல்லு தான் சொல்லுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க்கே கிடையாது, ஒரு செல் ரேட்டு கிடையாது, டார்கெட்டு கிடையாது. அதனால் மக்களுக்கு என்ன ஆகிடும்? இது பிடிக்காது. எந்த ரேட்டில் பை பண்ண, இது திரும்பும்போது இங்கே பை பண்ணணும், அவ்வளோதான். அது கிராஸ் ஆகும்போது செல் பண்ணணும், அவ்வளோதான். இது சிம்பிளான இண்டிகேட்டர் தான். இதை வச்சு தான் நாங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ட்ரேடிங். வேறு எதுவும் அப்போல்லாம் இண்டிகேட்டரே கிடையாது. இது மாதிரி தான் வச்சு சார். இல்லை 20-10 நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக போட்டிருக்கேன். 9-21 போடலாம். இது மாதிரி ஃபிபனாக்கி கால்குலேஷனில் ஒரு ரேட்டு வர இடத்துலாம் போடலாம். நீங்கள் ஃபிபனாக்கி கால்குலேஷன் எடுத்து போடுங்க. அதில் என்னென்ன ரேட்டு வருதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஃபிபனாசி மெத்தட் இருக்குது இல்லைங்களா, அதில் வர்ற ரேட்டை போட்டுக்கலாம். சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக போகிறேன். இந்த 10-20 போடக்கூடாது. நீங்கள் உங்களோட கால்குலேஷன் ஏதோ ஃபார்முலாவோ நீங்கள் செட் பண்ணணும். அதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கல. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் 5